தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மின் விநியோக குளறுபடியால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெற்பயிர்கள் தண்ணீரின்றி கருகி வருகின்றன. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் மேட்டூர் அணை திறப்பு குறித்து இதுவரை தாவேக அரசு வாய் திறக்க மறுத்து வருகிறது. மேட்டூர் அணையில் தற்பொழுது 89 அடிக்கு மட்டுமே நீர் உள்ளதால் அணை திறப்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இதனால் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் உள்ள மின் மோட்டார்களை பயன்படுத்தி குறுவை சாகுபடியை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வெள்ளை அதம்பார் கிராமத்தில் குறைந்த அளவு மின் அழுத்தம் காரணமாக மோட்டார் இயங்காமல் தண்ணீரின்றி பயிர்கள் கருகியுள்ளன. ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் நெற்பயிர்கள் கருகியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறப்பாங்க. இந்த வருஷம் திறக்கல. சரி, தண்ணி தான் ஆத்துல தண்ணி திறக்கல. நாங்க சொந்தமா எங்களோட உழைப்புல மோட்டார்ல போர் செட்டை வச்சு நாங்க தண்ணி போட்டு நாங்க சாகுபடி பண்ணலாம்னு பார்த்தா லோ வோல்டேஜ் கரண்ட், சில இடங்கள்ல கரண்டே இருக்க மாட்டேங்குது. அப்படியே கரண்ட் இருந்து நாங்க மோட்டார் ஆன் பண்ணோம்னா அந்த மோட்டாரை இயக்குற அளவுக்கான அந்த பவருக்கு அங்க கரண்ட் இல்ல. லோ வோல்டேஜ் அரை கரண்ட்னு சொல்ற மாதிரி மோட்டாரை போட்டா மோட்டாரே ஓடல. ஒண்ணு ஆத்துல தண்ணி வரணும், 12ஆம் தேதி தண்ணி திறந்து தண்ணி வரணும். அந்த தண்ணியே வரல, இங்க கரண்டே இல்ல. அப்ப நாங்க விவசாயிகள் நாங்க இருக்கிறதா தற்கொலை பண்ணிக்க போறதா? பக்கத்துல இருக்கிற, அதாவது பக்கத்துலதான் வேளாண் துறை அமைச்சர் கும்பகோணத்துலதான் இருக்காரு. அவர் இது சம்பந்தமா எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, நம்ம டெல்டா மாவட்டத்துலதான் அந்த தாவேகாவுக்கு ஓட்டு உழுவல, ஒரு எம்எல்ஏ கூட பிடிக்கல. அதனால எங்களை புறக்கணிக்கிறாங்களாங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. இதேபோல திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படுவது வழக்கம். மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பே விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை தொடங்கி உழவு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 4 நாட்களே உள்ளதால் ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுமா என்று அரசுக்கு விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஜூன் 12 குறுவை பயிர்கான தண்ணீரை திறந்துவிட வேண்டும். இன்று வரையிலும் தமிழக அரசு நீர்வளத்துறையோ குறுவைக்கான தண்ணீர் தரப்பு என்பதை அறிவிப்பில்லை. மிகப்பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. அதே போல விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் என்பது எங்களுக்கு தாழாத பட்சத்தில் நாங்கள் தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறோம். விவசாயிகள் பெற்றிருக்கிற அனைத்து கடனுமே தமிழக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாய்க்கால்கள், பாசன வாய்க்கால், வடிகால் போன்ற வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் மிகவும் கோரைகள் மண்டி, புதர்கள் மண்டி கிடக்கிறது. 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி தண்ணி எப்பவுமே ஆண்டு தண்ணி திறந்து விட்டுருவாங்க. அந்த தண்ணி வருமா வராதாங்கிறது ரொம்ப கவலையில் இருக்கும். அடிச்சு வரப்பதி அடிச்சு கிடக்கு. உரமும் மானியத்தில் கொடுக்கணும், விதையும் மானியத்தில் கொடுக்கணும். லோனு முழுமையாக தள்ளணும். தள்ளினாதான் சாவடிதாரெல்லாம் பிழைக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அங்கங்கே என்னென்னமோ நடக்குது. விவசாயம்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்க. விவசாயம்லாம் நாங்கள்லாம் போராடிட்டு தான் இருக்கோம். முழுமையான மின்சார விநியோகம் இல்லாததால் தஞ்சை மாவட்டம் விழுதியூர், இரும்புத்தலை, மணக்குடி, முனியூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆழ்குழாய் பாசனம் மூலம் கோடை நெல் சாகுபடிக்கு போதிய நீர் கிடைக்காததால் வயல்கள் வெடித்து பாலமாக காணப்படுகின்றன. தமிழக அரசு மின் மோட்டார்கள் இயங்குவதற்கு தேவையான முழுமையான மும்முனை மின்சாரத்தை துரிதமாக வழங்காவிட்டால் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் கருகி பெரும் இழப்பு ஏற்படும் என்றும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். நெற்கதிர் வந்த பயிர்கள் முழுவதும் தண்ணீர் இல்லாமல், அதாவது போதிய மின்சாரம் கிடைக்காமல், மின் மோட்டார் இயங்காமல், தண்ணீர் கிடைக்காமல் முழுவதுமாக வெடிப்பு ஏற்பட்டு பெரிய சேதம் என்பது ஏற்பட்டு இருக்கின்றது. இங்கு பல்வேறு இடங்களில் புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கையை மின்சார வாரியம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால்தான் மின்சாரம் போதுமான அளவு கிடைக்கும். இந்த பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு பொறுப்பற்ற அரசாக, விவசாயிகளை பற்றி கிஞ்சற்றும் கவலைப்படாத அரசாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் மின் பற்றாக்குறையினால் பல ஏக்கர் விவசாய விளைநிலங்கள் அழிந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் என்பது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு இருக்கின்றது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.